ஏன் அனிதா நீங்க கடன் வாங்கினா நீங்க கட்ட வேண்டியதானே, எதுக்கு ஏன் நம்பர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஜஸ்ட் டயல்ல நம்மளுக்கு பிசினஸ் கால் என்கொயரி வரும் தெரியுங்களா, அவங்களோட நம்பருமே நான் ஜஸ்ட் டயல்னு போட்டு வச்சிருப்பேன். அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணிருக்காங்க. நைட்டு 12 o'clock வல்கரா பேசுறாங்க அவங்க என்ன. நைட்டு 12 o'clock இது வரைக்கும் எங்க சாருக்கு என்னோட டீம் பார்ட்னர்ஸ் கூட தெரியாது. வல்கரா பேசுறாங்க. ஏண்டி உனக்கு லோன் எடுத்தீங்கன்னா நீ கட்ட வேண்டியது தானடி, எதுக்கடி எங்க நம்பர் கொடுத்துருக்க. அவங்க கிட்ட ஜஸ்ட் டயல் என்கொயரி தான் நான் கேட்டிருப்பேனே, சார் இந்த மாதிரி என்கொயரி பண்ணிருந்தீங்களா அப்படின்னு. இல்ல மேடம்னா போன் வச்சிருப்பாங்க இல்லையா, நம்ம ஜஸ்ட் டயல்னு சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல இல்லையா மேம், இது நம்ம ஒரு லோன் வாங்குறோம் ஒரு காருக்காக, இது இந்த அளவுக்கு கொண்டு போவாங்க. இந்த அளவுக்கு அராஜகம் தான் நடந்தே இருக்காங்க. நான் இது எல்லாமே கூட பொருட்படுத்திக்கிட்டு சரி ஓகே ரைட்டு, நம்ம பேர் மேல ஒரு சின்ன டிஃபால்ட் இருக்கு, நம்ம ஏன் இந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கணும். ஓகே நம்ம கட்டிட்டு அவங்க எதுக்கு கால் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 29th மார்னிங் அந்த எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு கால் பண்றாங்க. பிரதர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம் மேடம் அப்படின்னா நான் சொல்றேன் 31st வரைக்கும் டைம் இருக்கு தம்பி, ஒரு வேலை என்னால முடியல, சப்போஸ் ஐ கான்ட் ஹேண்டில் அப்படின்ற போது லீகலா என்ன ப்ராசஸ் சொல்லுங்க, நான் அந்த ப்ராசஸ் செஞ்சிடறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையனை போனை வச்சுட்டான். வித்தின் half an hourல எனக்கு சார் வீட்டுல இருந்து எனக்கு கால் வருது. என்னன்னு போய் கேட்டிருக்காங்கன்னா, அதாவது தீக்ஷான்ற மேனேஜர், தீபக் அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர், இவங்க ரெண்டு பேருமே போய் அவர் வீட்டுல கீழே இருக்கிற வாடகைக்காரங்க கிட்ட பாலசுப்ரமணி யாரு அவர்கிட்ட நாங்க பேசணும், அனிதான்றவங்க லோன் வாங்கியிருக்காங்க, 25 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க, அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நான் கட்ட வேண்டிய பேலன்ஸ் உங்களுக்கு 2,70,000 கிட்ட, அப்புறம் எப்படி 25 லட்ச ரூபாய் அது ஆச்சு, ஏன் அந்த 25 லட்ச ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. கண்டிப்பா இது மன உளைச்சல் அடிப்படையில மன ரீதியா நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்துல. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இல்லையே அந்த மாதிரி எல்லாம் எங்க சார் வாங்கியிருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. மறுபடியும் சார் எனக்கு கால் பண்றாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன விஷயம், இந்த மாதிரி 25 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சார் இந்த மாதிரி கார் லோன் தான் வந்திருப்பாங்க, ஓகே சார் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. நான் இந்த பையனுக்கு மணிகண்டன்ற பையனுக்கு என்கிட்ட ரெகுலரா பேசுற பையனுக்கு அவனுக்கு கால் அடிக்கிறேன். என்ன மணிகண்டன் யாரோ என்ன தேடிட்டு வந்திருக்காங்களாமே, நான் வீட்டுல தானே இருக்கேன் வர சொல்லுங்க அப்படின்னு. நான் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க மேனேஜருக்கு அவன் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். வீடு வீடா போய் என் போட்டோவை காமிச்சு இந்த லேடி இங்க இருக்காங்களா, 25 லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டு வந்திருக்காங்க, இந்த ஏரியால தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க ஸ்ட்ரீட்ல 15-16 வீட்டுல கேட்டுட்டு நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க சார். வந்த உடனே உள்ள வராங்க, நான் உள்ள வாங்கன்னு சொல்றேன். நான் இருக்கிற நிலைமையே கண் கூட பாக்குறாங்க அவங்க. ஏன்னா பிகாஸ் பெட்ரூம்ல இருந்து ரெஸ்ட் ரூம் போறது கூட நான் வாக்கர் தான் யூஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலா என்னால நடந்து போக முடியாது, கதவு ஓப்பன்ல இருக்கு. அவங்கள நான் உள்ள வாங்கன்றேன், இல்ல நீங்க வெளியில வாங்கன்னாங்க. இல்லங்க என்னால வெளியில வர முடியாது, நிக்க முடியாது என்னால ரொம்ப நேரம், நீங்களே உள்ள வாங்க அப்படின்னு சொன்னேன். உள்ள வந்தோன்னா உட்கார்ந்து மேடம் இதுதான் என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன், இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட போன்ல தான் பேசிருப்பீங்க, பிகாஸ் என்னோட நிலைமை தெரியாம சும்மா கூட சொல்றாங்கன்னு நினைச்சுக்கலாம், ஆனா இதுதான் என்னோட நிலைமை, அதனாலதான் என்னால கட்ட இயலாமே தானே தவிர கட்டக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தி 31st ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல மேடம், இன்கேஸ் நான் பண்ண முடியல அப்படின்னா நீங்க லீகலா என்ன இஷ்யூ பண்ணுமோ பண்ணுங்க, நான் சரண்டர் பண்ணணும்னா பண்ணிடுறேன்னு சொல்லி அனுப்பியாச்சு. மறுநாள் காலையில ஒரு கமிட்மெண்ட்காக நான் 8:30 கிளம்பிட்டேன் சார். வீட்டில் 8 to 8:30 நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு அந்த மேனேஜரு, அதுக்கப்புறம் ஃபீல்டு மேனேஜரு, இவங்க எல்லாருமே நான் இருக்கிற வீட்டில் இந்த லேடி ஃப்ராடு, இந்த லேடி 25 lakhs வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, லோன் வாங்கி ஏமாத்திட்டாங்க, அதுக்காகலாம் நாங்க தேடிட்டு வந்திருக்கோம், நாங்க மஞ்சள் நோட்டீஸ் ஒட்ட போறோம் அப்படின்னா ஹவுஸ் ஓனர் பயந்துட்டாங்க. அவங்க போன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருது, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், எனக்கு அவங்க நம்பர்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரிமா நீங்க லோன் வாங்கி ஏமாத்திட்டீங்களாமே, இந்த மாதிரி நோட்டீஸ் ஓட்ட போறாங்க, நீங்க லோன் வாங்கினதுக்கு எங்க வீட்டுக்கு எதுக்கு நோட்டீஸ் ஓட்டணும், அதனால நீங்க இங்க இருக்க வேண்டாம் காலி பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அந்த தெரு முழுக்க கூடிடுச்சு சார். எப்படின்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன், ஒரு 10 பேர், நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. காலையில நான் 9 o'clock போனேன்னா நான் நைட்டு 10:30 11 o'clock ஆகும் ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு. கேஸ் இல்ல ஆபீஸ்ல இருந்து கிளம்பணும்னா அந்த டைம் தான் ஆகும். ஒரு இடத்துல நான் இருக்கேன், வர்றது தெரியாது போகிறது தெரியாது. அந்த வீட்டுக்கு ஒரு 10 பேர் கும்பலா வந்தா என்ன செய்வாங்க, எல்லாருமே என்னன்னு கேட்பாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் பார்த்துருக்க, என்ன செஞ்சிருக்க, ஆன் டியூட்டில தான் வந்திருக்கீங்க, நான் இவ்வளவு விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. மறுநாள் இத்தனை பேரை கூட்டிட்டு வர காரணம் என்ன? சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே இவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க, நாங்க தானே இருக்கேன், நான் எங்க ஏமாத்திட்டு போனேன், நான் ஏமாத்திட்டு போயிட்டா உனக்கு எப்படி நான் உட்கார வச்சு பதில் சொல்லியிருப்பேன்? எப்படி டெய்லி ஒரு 100 கால் அடிக்கிறாங்கன்னா ஒரு 20 காலுக்காவது நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பேன்? ரெஸ்பான்ஸே பண்ணல, அப்ஸ்காண்ட் அப்படின்னா ஒருவேளை நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அது தெரியல எனக்கு. டைம்ஸ் என்னோட வெல்விஷருக்கு எனக்கே தெரியாம என் போன்ல இருக்கிற என்னோட பிரைவசி மோட்ல இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நீங்க எப்படி கால் பண்ணி கேட்கலாம்.